காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு உடனே அந்த ஒரு கூட்டம்ல இந்த ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லி திமுகவினுடைய சீஃப் மினிஸ்டராக அவர் வருவார், இவர் வருவார், வன்னிய சமுதாயத்துக்கு இதுவரையில் முதலமைச்சர் பதவியை கிடைக்காதனால் இந்த முறை வன்னியர் ஒருவர் தான் வருவார் அப்படின்லாம் கிளப்பி ஜாதியெல்லாம் கிளப்பி பண்ணுறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா கூடி அண்ணா பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, அப்போ எம்எல்சி இருந்து மேலவை சட்டமன்ற மேலவை மூலமாக அண்ணா தான் சீஃப் மினிஸ்டர்னு ஏகமனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. மூஞ்சல கறியை பிடிச்சிட்டு வந்துட்டு அவர் இது பண்ணார். இது அதை போட்டிருக்க அதைத்தான் ஆனந்தவில் எழுதுகிறாங்க. கூட்டணியே இல்லாமல் அந்த தடவை என்ன பண்ணார் அண்ணாக்கா 67 ஏறத்தாழ காங்கிரஸை ஐசோலேட் பண்ணிட்டார். காங்கிரஸ் தனியாக மாட்டிக்கிச்சு. மிச்சம் ராஜாஜி உட்பட திமுக ஜென்ம விரோதின்னு சொன்ன ராஜாஜி உட்பட கூட்டணி இதில் திமுக இதெல்லாம் வரலாறு இதாச்சா. பதவி மந்திரி சபை அமைக்கும் போது கிளீனா தனியாக வெற்றி பெற்றால் நாங்கள் மட்டுமே மந்திரி சபை அமைப்போம், அதை கிளீனாக சொல்லிட்டு அதோட விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு போயிருக்கும். மந்திரி 9 பேர் மந்திரி சபை அமைச்சு பதவி ஏற்றுக்கிட்டு திருச்சியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிற பெரியார் திமுகவை எதிர்த்து 67 தீவிரமாக பிரச்சாரம் பண்ண பெரியார் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். ராஜாஜிக்கு அடித்த ஷாக்கு அவர் வாழ்நாளில் படாத ஷாக்கு.